ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். டிராகன் பால் காக்கமேவோட எபிசோட் 11 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு ப்ரீவியஸ் எபிசோட்ஸையும் பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு கதை நல்லா புரியும். லாஸ்ட் எபிசோடில் ப்ரோலி அவரோட ரேஜை ஒட்டுமொத்தமாக வெளியே கொண்டு வந்திருப்பார். சீலையோட டெத் இவரை ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டராக மாற்றிருக்கும். அந்த ரேஜில் இவர் பயங்கரமாக கத்துறாரு. இந்த ஒரு ஸ்க்ரீம் பிளானட் சடலாக மட்டும் இல்லாமல் அந்த யூனிவர்ஸையே அதர வைக்குது. ஸ்டார்ஸ் எல்லாம் நடுங்கிறதா சொல்லியிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் விட்டால் இந்த மொத்த ஸ்டார்ஸும் வெடிச்சிரும். அதனால் உடனே ப்ரோலியை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும்னு கிங் சடலாக சொல்கிறாரு. உடனே சீலாயை லேபுக்கு கூட்டிகிட்டு போங்க, ஏதாச்சும் பண்ணி அவரோட உயிரை காப்பாற்றுங்கன்னு கிங் சடலாக அவரோட சோல்ஜர்ஸ்க்கு ஆர்டர் போடுறாரு. காலிஃப்ளவர் சீலாயை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அவங்க பின்னாடியே போகிறாங்க. இதெல்லாம் பார்த்த டூலா, ஏன்னா இவன் கத்துறானே தவிர ஒன்றும் பண்ண மாட்டானேன்னு ஃபீல் பண்ணுறாரு. உடனே வெஜிட்டா, அடே முட்டாள், அவனோட ரேஜ் நம்ம மொத்த பேரையும் கொல்ல போகுதுடான்னு சொல்கிறாரு. ப்ரோலி திடீர்னு டூலாவை அட்டாக் பண்ண வராரு. ஆனால் டூலா ஒரு போர்ட்டலை ஓப்பன் பண்ணி அந்த அட்டாக்கை அப்படியே சேன் ஆர்மி பக்கம் திருப்பி விட்டுறாரு. டேய், என்ன பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக போச்சா? இந்த ப்ரோலியோட ரேஜை எப்படி எங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு டூலா வெஜிட்டா கிட்ட சொல்கிறாரு. ப்ரோலி சேயன் ஆர்மி சோல்ஜர்ஸோட தலையெல்லாம் அப்படியே நசுக்கி கொள்கிறாரு. லிட்ரலாக ஏகப்பட்ட பேரை தொடர்ந்து கொண்டுகிட்டு இருக்காரு. கேல் இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இது வேலைக்கு ஆகாது, நம்மளால் மட்டும்தான் இவனை ஸ்டாப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ப்ரோலியை நோக்கி கேல் போகிறாங்க. அங்கே ப்ரோலி இப்போ வரைக்கும் பலாயிரம் மக்களை கொன்று குவிச்சிருக்காரு. ஆனால் கேல் இதை போய் ஸ்டாப் பண்ணுறாங்க. ஏ ப்ரோலி, நான் தான் கேல், உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா இல்லையான்னு ப்ரோலியை கேட்குறாங்க. ப்ரோலி கேலோட சவுண்டு கேட்ட அப்புறம் அமைதியாகிறாரு. அப்படிதான் ப்ரோலி, உன்னோட கையை கொடு, எல்லாமே சரியாகிடும்னு சொல்லிட்டு கேல் ப்ரோலியோட கையை பிடிக்க ப்ரோலி இதுதான் சான்ஸ்ன்னு கேலை போட்டு துவைக்கிறாரு. அதுலேருந்து எஸ்கேப் ஆன கேல் இவன்ட்ட இனி பொறுமையாக பேசிட்டு இருந்தா வேலைக்கே ஆகாதுன்னு அவங்களோட பிளாஸ்டை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ப்ரோலி அதை அப்படியே அவங்களுக்கே ரிட்டர்ன் பண்ணி விட்டுட்டுறாரு. இதை பார்த்த கேல் செம்மையாக ஷாக் ஆகுறாங்க. இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த அமரான், அப்படிதான் ப்ரோலி, நல்லா சண்டை போடு, இந்த பிளானட்டையே அழிச்சு சாம்பலாக்கு, அதுதான் எனக்கு வேணும். டூலா, நீ நல்ல வேலை பண்ண, எனக்கு இப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அமரான் சொல்லிட்டு இருக்காரு. வெஜிட்டா அமரான் வாயிலேயே ஒரு பஞ்சை வைக்கிறாரு. புல்மா மேலே நீ கையை வச்சா உங்களில் ஒருத்தன் கூட உயிரோடு போக மாட்டீங்கன்னு வெஜிட்டா சொல்கிறாரு. ஆனால் அமரன் இதை கேட்டு சிரிக்கிறாரு. ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே முடிஞ்சுது, எனக்கு தெரிஞ்சு இன்னும் 5 நிமிஷம்தான் புல்மா உயிரோடு இருப்பான்னு அமரான் சொல்ல வெஜிட்டா செம்ம கோவமாக ஆகிறாரு. காட்சிகள் மாறுது. கேல் ப்ரோலியை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ப்ரோலி, கொஞ்சம் அமைதியாரு, என்ன பேச விடு, நான் சொல்கிறத கேளு ப்ளீஸ்னு சொல்லியே அவரோட தலை மேலே கேல் அவங்களோட தலையை வச்சு அவரோட மைண்டுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. அங்கே ப்ரோலி உட்கார்ந்துட்டு இருக்காரு. உடனே கேல் பேச தொடங்குறாங்க. ப்ரோலி, எனக்கு நல்லா தெரியும், நீ உன்னோட கண்ட்ரோலை திரும்பி எடுக்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்க. ஆனால் இப்போவே நீ ஏகப்பட்ட பேரை கொண்டுட்ட, அதனால் சீக்கிரம் கண்ட்ரோலுக்கு வா அப்படின்னு கேல் சொல்கிறாங்க. இல்லை, நான் எந்த கண்ட்ரோலையும் எடுக்க விரும்பலை, சீலாயை இப்படி பண்ண மொத்த பேரும் சாகணும்னு ப்ரோலி சொல்கிறாரு. கரெக்டு தான், ஆனால் நீ அவங்கள கொல்லாமல் சோல்ஜர்ஸையும் சிவிலியன்ஸையும் தான் கொண்டுகிட்டு இருக்கேன்னு கேல் சொல்கிறாங்க. எனக்கு சோல்ஜர்ஸ் சிவிலியன்ஸ்னு யாரு மேலேயும் அக்கறை இல்லை, நான் மொத்த பிளானட்டையும் விழுங்க போகிறேன், அதில் அந்த மான்ஸ்டர்ஸும் கண்டிப்பாக இருப்பாங்கன்னு ப்ரோலி சொல்ல அவரோட ரேஜ் அப்படியே அவரை கவர் பண்ணுது. இல்லை, நீ இப்படி பண்ணக்கூடாதுன்னு கேல் சொல்ல ப்ரோலி கேலை அடித்து கொண்டுடுறாரு. கேல் அப்படியே கண்ணை மூடுறாங்க. காட்சிகள் மாறுது. புல்மா சீலையோட உடம்பை செக் பண்ணிட்டு இருக்காங்க. இவளுக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கு. பட் இவளோட உயிருக்கு இப்போதைக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இந்த ஹைடெக்கான லேபை யூஸ் பண்ணி இவளை ரொம்ப ஈஸியாகவே ஹீல் பண்ணிடலாம்னு புல்மா சொல்கிறாங்க. உடனே காபா அங்கே வராரு. புல்மா, உங்கள் உயிருக்கு ஆபத்து வந்துட்டு இருக்கு, உங்களை ஒரு டீமன் கொல்ல போகுது, வெஜிட்டா உங்களை ப்ரொடெக்ட் பண்ண தான் என்ன அனுப்பிச்சாருன்னு காபா சொல்கிறாரு. அப்படியா? இப்போ வரைக்கும் நான் எந்த டீமனையும் பார்க்கல, ப்ளஸ் இங்கே ஏகப்பட்ட பவர்ஃபுல் சோல்ஜர்ஸ் இருக்காங்க, நீ வேணும்னா அவங்க கிட்ட கூட கேளுன்னு புல்மா சொல்ல
காபா சோல்ஜர் கிட்ட நீங்கள் ஏதாச்சும் ஈவில் ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணீங்களான்னு கேட்குறாரு. ஆனால் அப்படி எந்த ஒரு விஷயத்தையும் நான் ஃபீல் பண்ணலைன்னு சோல்ஜர் சொல்லிட்டு இருக்க சடனாக அவர் பிளாக் அவுட் ஆகுறாரு. அவரால் அசையவே முடியல. அப்போ அங்கே சலாகா இருக்காரு. ஹாய், நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் விக்டிம், குட் பாய்னு சொல்லிட்டு அவரை சலாகா கொள்றாரு. இதை பார்த்த புல்மா ஷாக் ஆகுறாங்க. உடனே காபாவும் காலிஃப்ளாவும் புல்மாவை சுற்றி நிற்கிறாங்க. காட்சிகள் மாறுது. டர்ஃபிள்ஸ்னு சொல்லப்படுற ஒரு வகையான இன மக்கள் அங்கே கேங்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது புல்மாவோட ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. லேபில் வந்த டீமனால தான் இவங்க எல்லாருமே சேஃபாக ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. புல்மாவோட ஃப்ரெண்ட் எப்படியாவது புல்மா சேஃபாக இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒரு டர்ஃபிள் கேட்டுட்டு அவர் மட்டும் எங்கேயோ போகிறாரு. ஆமாம், அந்த டீமன் இருக்கிற இடத்த தேடி தான் அந்த டர்ஃபிள் ஓடுறாரு. காட்சிகள் மாறுது. புல்மா கூடவே இருந்த இன்னொரு ஜெனரல் பிளாக் அவுட் ஆக சலாகா அங்கேயும் அப்பியர் ஆகிறாரு. வெல்கம், நீ தான் என்னோட செகண்ட் விக்டிம், குட் பாய்னு சொல்லிட்டு அவங்கள சலாகா கொல்ல வர உடனே காலிஃப்ளா அவங்கள அந்த பிளாக் அவுட்ல இருந்து எழுப்பிடுறாங்க. இதை பார்த்து கடுப்பான சலாகா, உனக்கு எப்படி இது தெரியும், எப்படி இதை பிரேக் அவுட் பண்ண வச்சேன்னு கேட்குறாரு. எனக்கு உன்ன மாதிரி மெஜிஷியன்ஸோட ட்ரிக்கெல்லாம் நல்லாவே தெரியும்னு காலிஃப்ளா சொல்கிறாங்க. வெரி குட், பட் இனிமே இப்படி நடக்காது. ஏன்னா புல்மாவை நான் ஆல்ரெடி நெருங்கிட்டேன்னு சொல்லிட்டு சலாகா புல்மா கிட்டேயே போய் நிற்கிறாரு. இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. சலாகா புல்மாவை கொல்ல வரும்பொழுது காபா அவரோட பீமை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறாரு. பட் சலாகாக்கு ஒன்றுமே ஆகலை. அடப்பாவி, இந்த பீம் செம பவர்ஃபுல்லாச்சு, ஆனால் இதுவே இவன் மேலே ஒர்க் ஆகலையேன்னு சோல்ஜர்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஆனால் சலாகா அசால்ட்டாக காபாவை அடிச்சு போட்டு புல்மாவை கொல்ல கிட்ட வராரு. திடீர்னு யாரோ சலாகாவை அட்டாக் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா அது அந்த டர்ஃபிள் தான். இவரோட பேர் பெப்பினோன்னு சொல்கிறாங்க. இவர் சேயன் டர்ஃபிளோட ஹைப்ரிட்டாக இருக்கார். இவர் கூடவும் புல்மா நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. இதால தான் பெப்பினோ அவங்கள சேவ் பண்ண வந்திருக்காரு. கவலைப்படாத புல்மா, உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் இருக்கும்பொழுது உன்னை இவன் தொடக்கூட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சலாகா பெப்பினோவை கொண்டுடுறாரு. இவரை டோனட் மாதிரி ஆக்கிடுறாரு. எனக்கு விளையாடலாம் டைம் இல்லை புல்மா, சீக்கிரம் வா, உன்னை கொண்டுட்டு நான் வேற வேலையை பார்க்க போகணும்னு சலாகா சொல்ல மறுபடியும் இவரை யாரோ அட்டாக் பண்ணுறாங்க. அது வேற யாரும் இல்லை, பெப்பினோ தான். இவர் அப்படியே ரீஜெனரேட் ஆகுறாரு. இதை பார்த்த சலாகா ஷாக் ஆகுறாரு. ஓஹோ, உனக்கும் மேஜிக் தெரியுமான்னு சலாகா பெப்பினோவை பார்த்து கேட்குறாரு. மேஜிக்கா? அந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயத்தெல்லாம் நான் நம்ப மாட்டேன். என்னோட பவர் முழுக்க முழுக்க டெக்னாலஜி தான்னு பெப்பினோ சொல்கிறாரு. அப்படியா? அப்போ என் மேஜிக் பெருசா இல்லை உன் டெக்னாலஜி பெருசான்னு பார்ப்போம்பான்னு சலாகா பெப்பினோவை சண்டைக்கு கூப்பிடுறாரு. பெப்பினோ அவரோட பாடியிலேயே இன்பில்ட்டாக நிறைய வெப்பன்ஸை வச்சிருக்காரு. இதை வச்சு சலாகாவை பொழக்கிறாரு. புல்மா, இங்கேருந்து ஓடிடு, இவனை நான் பார்த்துக்கிறேன்னு பெப்பினோ சொல்ல சலாகா பெப்பினோவை போட்டு பொழக்கிறாரு. உன்னோட டெக்னாலஜிலாம் என்னோட மேஜிக்கு முன்னாடி நிற்க கூட முடியாதுன்னு சலாகா பெப்பினோவை பார்த்து பேசிட்டு இருக்க சலாகா பின்னாடி யாரோ வந்து நிற்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அதுவும் பெப்பினோ தான். என்ன நடக்குது இங்கன்னு சலாகா கன்ஃபியூஸ்ட் ஆகுறாரு. கடைசியில் அது ஹோலோகிராம்னு பெப்பினோ சொல்கிறாரு. பாத்தியா, சாதாரணமான ஹோலோகிராமையே உன்னோட மேஜிக்கால் சென்ஸ் பண்ண முடியல, இதை வச்சு நீ என்ன பீட் பண்ண போறியான்னு பெப்பினோ கேட்குறாரு. திடீர்னு பெப்பினோ பின்னாடி இருந்து யாரோ அட்டாக் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா அதுவும் சலாகா தான். நீ எப்படி என் பின்னாடி வந்தன்னு பெப்பினோ கேட்க இதுவும் இல்யூஷன் தான்னு சலாகா சொல்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே ஈக்குவலுங்கிற மாதிரியே தான் இந்த ஃபைட் போகுது. ஆனால் சலாகா அவரோட பவர்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரோன்னு பெப்பினோ சந்தேகப்படுறாரு. ஒரு கட்டத்தில் சலாகா தொடர்ந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்க பெப்பினோ செம கடுப்பாகிறாரு. இதுக்கு மேலே எனக்கு வேற வழியே தெரியலை, இதை நான் யூஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு பெப்பினோ அவரோட ரியல் பவர்ஸை யூஸ் பண்ணுறாரு. உடனே நமக்கு பெப்பினோவோட ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நான் என்ன தான் சேயன் டஃபிள் ஹைப்ரிடாக இருந்தாலும் சேயனுக்கான எந்த ஒரு ட்ரேஸும் என்கிட்ட இல்லை. அவங்கள மாதிரி நான் பவர்ஃபுல்லாக இல்லை, டர்ஃபிள்ஸ் மாதிரி நான் இன்டெலிஜென்ட்டும் இல்லை. இது ரெண்டுமே இல்லாமல் நான் ரொம்ப நார்மல் பீயிங்காக தான் இருந்தேன். என்னை எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. நான் பவர்ஃபுல்லாக இல்லைன்னு சொல்லாத ஆளே இல்லை. எனக்கு ட்ரைனிங் கொடுக்கவோ என்னை பவர்ஃபுல்லாக மாற்றவோ யாருமே வரல. ஆனால் நான் தான் எனக்காக இருந்தேன், வேற வழியே இல்லை. எனக்கு நானே தான் ஹெல்ப் பண்ணிக்கணும்னு எனக்கு ஒரு கட்டத்தில் புரிஞ்சுது.
அதனால் என்னோட பவர்ஸை டிஃப்ரெண்ட்டாக பில்ட் பண்ணேன். ஆமாம், என்கிட்ட மான்ஸ்டர் ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கலாம், பட் என்கிட்ட வேற ஒன்று இருக்குது. அதை தான் நான் உனக்கு அகெயின்ஸ்டாக யூஸ் பண்ண போகிறேன். ரெடியார் டீமன்னு சொல்லிட்டு பெப்பினோ அவரோட அட்டாக்ஸை ரிவீல் பண்ணுறாரு. பார்க்க ஏதோ காற்றுல இவர் மிதக்கிற மாதிரி தெரியுது. பட் இது என்ன பவர்ஸ்? இதை வச்சு சலாகாவை பீட் பண்ண முடியுமா? புல்மா இறந்து போயிடுவாங்களான்னு தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோட் வர வெயிட் பண்ணுங்க.